கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 135வது சங்கீதம் 19வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஆளுகைக்கும் ராஜ்யத்துக்கும் உட்பட்டவைகள். கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருக்கு பயந்து கர்த்தரை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள். நாம் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க பிறந்தவர்கள், கர்த்தரை மாத்திரமே துதிக்க ஸ்தோத்தரிக்க பிறந்தவர்கள். ஏன், என்ன காரணம்? கர்த்தர் ஜீவனுள்ளவர், கர்த்தர் பெரியவர், அவர் மாத்திரமே நல்லவர். விக்கிரகங்களுக்கு ஜீவன் இல்லை, அவைகள் அஞ்ஞானிகளுடைய வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது என்று 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்து கொண்டிருக்கிறார். புறஜாதிகள் ஆராதிக்கிற விக்கிரகங்களை குறித்து சங்கீதம் 115 4 முதல் 8 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தாலும் பேசாது, கண்கள் இருந்தாலும் காணாது, காதுகள் இருந்தாலும் கேட்காது, மூக்கிருந்தாலும் முகராது. அவைகளுக்கு கைகள் இருந்தாலும் தொடாது, கால்கள் இருந்தாலும் நடக்காது, தொண்டையினால் சத்தமிடாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிற யாவரும் அவர்களைப் போலவே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், என்னுடைய துதிகளை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி உங்களை குறித்த ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள், ஆசீர்வாதங்களின் பிள்ளைகள், நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகள், நித்திய ராஜ்யத்திற்கென்று ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்பட்ட பிள்ளைகள். பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்தவர்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தவர்கள். கர்த்தர் உங்களுக்கென்று கனத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலே நீங்களும் நானும் கர்த்தரை மாத்திரமே ஸ்தோத்தரிப்போம். அது நல்லது. ஆமேன்.